டேய் நான்லாம் வரலடா. நான் நல்லா நடிக்கிறேன். டேய் நான் வரல. சரி வா. சரி வீடியோ எடுக்கிறேன்டா. ஸ்டார்ட். 1 2 3. கொண்டையில் தாயம்பூ, நெஞ்சில் வாயப்பூ, கூடையில் என்ன பூ? சங்குப்பூ. சங்குப்பூ பத்தி சொல்லான்னு வந்தா அதெல்லாம் ஒண்ணு தேவை போடா. இல்ல சொல்லிட்டா சரி சொல்லு. சொல்றேன் கேளு. சங்குப்பூ அல்லது கருவிலை என்பது தாவர பேரினமாகும். தாவரத்தின் மலர்கள் தோற்றத்தில் சங்கின் விரிவாய் போல தோற்றம் தருவதால் இதனை சங்குப்பூ என்று கூறுகின்றனர். நீல நிற பூவை கருவிலை என குறிப்பிடுகின்றனர். இத்தாவரத்தின் அறிவியல் பெயர் கிளைடேரியா டெர்னேசியா ஆகும். இத்தாவரம் பூக்கும் தாவர பிரிவில் ஃபேபியேசி எனும் தாவர குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும். இந்த செடி ஆசியாவில் தோன்றியது. தற்பொழுது ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா முதலிய கண்டங்களிலும் காணப்படுகிறது. இது ஏறு கொடி போல் வளர்பவை. ஈரப்பதம் அதிகம் உள்ள மண்ணில் வளர்கிறது. இதன் இலைகள் ஒற்றைப்படை ஒருமடி கூட்டிலை வகையைச் சார்ந்தது. மாற்றிலை அமைவு. இலையடி செதிலுடையது. இலை காம்புடையது. இத்தாவரத்தின் மலர்கள் அடுக்கிதழ் அமைவில் வெள்ளை, கருநீலம், ஊதா, வெண்மை கலந்த கருநீலம், ஊதா கலந்த கருநீலம் என பல நிறங்களில் காணப்படுகிறது. மலர் பூவடி செதில், பூக்காம்பு செதில் உடையது. ஐந்தங்க மலராகும். இருபால் மலர். புள்ளிவட்டம் 5 தொடு இதழ் அமைவில் அமைந்துள்ளது. அல்லிவட்டம் வண்ணங்கள் உடையது. 5 தனித்தது. இறங்கு இதழமைவு கொண்டது. மகர்ந்த தாள்கள் 10 9+1 என 2 அடுக்காக அமைந்துள்ளது. சூலக வட்டம் 1. இதன் பூவில் இருந்து நெற்று தோன்றும். ஒவ்வொரு நெற்றிலும் 6 முதல் 10 விதைகள் இருக்கும். இதன் நெற்று இலசாக இருக்கும் பொழுது சாப்பிடப்படுகிறது. கனி இருபுற வெடிக்கனி ஆகும். இத்தாவரம் ஆணிவேர் தொகுப்பு கொண்டது. வேர்கள் உப்பிரப்பு வழியை மண்ணில் நிறுத்துவதால் இது மண்ணின் தன்மையை வளப்படுத்த வளர்க்கப்படுகிறது. வேர் துவர்ப்பு தன்மை வாய்ந்தது. இத்தாவரம் காக்கனம் செடி, மாமூலி, காக்கட்டான், நீல காக்கட்டான், சங்க குப்பி, சங்க புஷ்பி எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போது சங்குப்பூ தாவரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம். சங்குப்பூவின் இலை, வேர், மலர்கள், விதை ஆகியவை மருத்துவத்தில் பயன்படுகிறது. சங்குப்பூ இலைகள் துவர்ப்பு சுவையையும் வெப்பத்தன்மையையும் கொண்டவை. சிறுநீர் பெருக்கும். குடல் புழுக்களை கொல்லும். உடல் வெப்பத்தை தணிக்கும். வாந்தி உண்டாக்கும். பேதியை தூண்டும். தலைநோய், கண் நோய்கள், மாந்தம் ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தும். சங்குப்பூவின் மலர்ச்சாறு கல்லீரலை பலப்படுத்தும். தேமல் மற்றும் கரும்புள்ளிகளை குணமாக்கும். சங்குப்பூ வேர் சிறுநீர் பை நோய்கள், மேகரணம், மாந்தம், காய்ச்சலை கட்டுப்படுத்தும். சங்குப்பூ செடியின் பூ, இலை ஆகியவற்றை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதனுடன் இஞ்சி சாறு சேர்த்து பருகலாம். இதில் சுவைக்காக பனை வெல்லம், பனங்கற்கண்டு சேர்த்து கொள்ளலாம். 2 ஸ்பூன் சங்குப்பூ சாறுடன் சம அளவு இஞ்சி சாறையும் எடுத்துக்கொண்டு அதனுடன் தேவையான அளவு தேன் கலந்து காலை மாலை என 2 வேளைகள் பருக வேண்டும். இவ்வாறு இந்த சாறினை பருகினால் வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை அழிக்கலாம். தேவையான அளவு சங்குப்பூ இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் கட்ட வீக்கம் கட்டுப்படும். இதனுடைய மலர்ச்சாறை அருந்தினால் கல்லீரல் வலுப்படும். தேமல், கரும்புள்ளிகள்,
கூட சரியாகும். சங்குப்பூ வேர் சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்களுக்கு நல்லது. அது மட்டுமில்லாமல் காய்ச்சலையும் கட்டுக்குள் வைக்கும். சங்குப்பூவின் விதை புளிப்பு சுவை உடையது. சொட்டுல கிளம்பு. நம்ம ரீல்ஸ் எடுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வார்த்தைங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணு போகாண்டா.